இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக சூப்பர் சிங்கர் ஜூனியர் புகழ் பேபி அக்ஷரா லட்சுமி மற்றும் மைத்ரேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் வள்ளி கும்மி ஆட்டத்துடன் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அப்போது நடனமாடிய மாணவிகளில் சிலர் சாமி அருள் வந்ததை போல ஆடினர். மாவட்டம் மேல்மலையனூர் அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் பாரம்பரியத்தை கடைபிடித்தனர். அறுவடை செய்து நெற்கதிர்களை சுமந்தாற்போல வந்த மாணவிகள் உரலில் நெல்லை போட்டு உலக்கையால் குத்தி அந்த அரிசியில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதனையடுத்து பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடி மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் புத்தாடை உடுத்தி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். சேலம் மாவட்ட காவல்துறை சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் காவலர்கள் தங்களது குடும்பத்தோடு கலந்து கொண்டனர். அவர்கள் பாரம்பரிய உடையில் பொங்கலிட்டு மகிழ மாவட்ட எஸ்பி தனது மனைவியுடன் மாட்டு வண்டியில் பயணித்து ஆனந்தமடைந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள மேலை சிவபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உரியடி, சிலம்பாட்டம், இளவட்ட கல் தூக்குதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு உற்சாகம் கரை புரண்டது. மேலும் மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்தும் திரைப்பட பாடலுக்கு நடனமாடியும் மகிழ்ந்தனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் துள்ளல் நடனமாடி மகிழ்ந்தனர். இதில் ஜிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகளும் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்திருந்தது மற்றவர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை அடுத்த புழுதிவாக்கத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றிணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். பள்ளி வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய நடனங்களை ஆடி மகிழ்ந்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.